மயில் ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னேன் திருச்செந்தூரில். அது அது பாருங்கள், அதோட ரெக்கையை வந்து ஷட் டவுன் பண்ண போகும். மறுபடியும் அவங்க அந்த பக்கம் சவுண்டு கொடுப்பாங்க. உடனே அதுக்கப்புறம் மறுபடியும் தோகையை தூக்கும். அது வந்து தோகையை சுருக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். செம பிரிட்டியாக இருக்குது. அது க்ளோஸ் பண்ணி வரும்போது அப்படியே கொடையை கவுத்துற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. நேரில் பார்க்கும்போது ஐயோ இன்னும் பார்க்கணுமே, கண் எடுக்க முடியல, அப்படி இருந்தது நேரில் பார்க்கும்போது. அதுவும் அரை மணி நேரம் நின்று வேடிக்கை பார்த்துருக்கேன்னா பார்த்துக்கங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் ஏறி உட்காந்து பறக்கிறதுக்கு போகிறதுக்கு ஏறி போகும். இப்படி 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 தாவி தாவி அதையும் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்படியே தோகையை அழகாக அப்படி தொங்க விட்டுட்டு நிற்கும். அவ்வளோ அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ செம்மையாக இருந்தது தெரியுமா நேரில் பார்க்கும்போது. இந்தளவுக்கு பக்கத்தில் நான் பார்த்ததே இல்லை. அதுவும் வீடியோ எடுக்கும் போது பறந்து பறந்து போயிடும் வயலில் இருக்கிறதுலாம். இது வளர்க்குறதுங்கிறதுனால வீடியோவுக்கு பரவாயில்ல, நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க, நான் தொகை விரிக்கிறேங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது நான் நினச்சேன், ஆனால் நாங்கள் போகும்போது கோயிலும் ரொம்ப கூட்டம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஆனால் நார்மல் டிக்கெட்டில் போகலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி அது அந்த டிக்கெட் போனதே வந்து ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி தான் போச்சு. போய் நின்று சாமி பார்த்துட்டு உள்ளே ரொம்ப நேரம் நின்னோம். அதாவது சாமிக்கிட்ட ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் நின்னோம். அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் ஏன்னா சாயங்காலம் ட்ரெயின் தானே அப்படிங்கிறதுனால உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு கோயிலெல்லாம் பார்த்துட்டு. ஆனால் கோயிலே பாருங்களேன், உள்ள திருச்செந்தூர் கோயில் எவ்வளோ தாழ்வாக உள்ள பள்ளத்தில் இருக்குது. அவர் முருகர் வந்து பள்ளத்தில் இருக்கார், கடல் வந்து அவர் தலை மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் ஆக்சுவலாக அது என்ன சொல்கிறது, ஸ்கேல் வச்சு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அவர் வந்து பள்ளத்தில் இருப்பார், கடல் வந்து அவர் தலை மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்குது. ஏன்னா கோயில் வந்து பள்ளத்தில் தானே இறங்கி வந்து போகுது. நம்ம அந்த இது படிக்கட்டு நடக்கிறது தான் ஏறி ஏறி ஹைட்டாக இருக்குது. ஆனால் கோயிலுக்குள்ளேன்னு இறங்கி போகும்போது கடல் தான் ஹைட்டில் இருக்குது, இவர் உள்ளே இருக்கார். ஆனால் புயல் வரப்போ எப்படி இருக்கும்னு தெரியல திருச்செந்தூரில். ஏன்னா இங்கே தரங்கம்பாடியிலே புயல் வரப்போ கடல் பொங்கிடும், வந்து இட்லி மாவு பொங்குற மாதிரி. நம்ம வந்து பள்ளத்தில் இருப்போம், கடல் வந்து பிரகாசமாக ஏறி வந்து நிற்கும். ஏறி வாயாங்கிற மாதிரி. நான் அப்போ நினச்சேன், அப்போ திருச்செந்தூர்லாம் கடல் புயலப்போ எப்படி கடல் இருக்கும்னு தெரியல. ஏன்னா திருச்செந்தூரில் நார்மலாகவே கடல் வந்து சாந்தமான கடலே கிடையாது. அதுவே வந்து அலை அடிக்கிறதுலே வித்தியாசம் வரும். அதுவே ஆக்ரோஷமாக தான் இருக்கும். அப்போ புயலப்போ எப்படி இருக்கும்னு தெரியல. இன்னும்